நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நெறைய பேரு உங்க அயர்ன் பாக்ஸ பத்தி சொல்லுங்க. லிங்க்கும் குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த அயர்ன் பாக்ஸ பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளக் வந்து 6 ஆம்ப் எந்த சாக்கெட்ல வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற நாப் வந்து ஸ்டீம் வந்து லோ அண்ட் ஹை பண்ணிக்கலாம். மேல இருக்கிற பட்டன் பிரஸ் பண்ணா இந்த ஹோல்ஸ் வழியா நமக்கு தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அதிகமா சுருக்கம் இருக்கிற துணி, அதே மாதிரி ரொம்ப திக்கா இருக்கிற துணிக்கு இந்த மாரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அயர்ன் பண்ணா சுருக்கம் நல்லாவே போயிடுங்க. இந்த ஹோல்ஸ்ல தான் நம்ம அயர்ன் பாக்ஸ்க்கு தேவையான தண்ணி ஊத்தணும். கீழ இருக்கிற வீல் வந்து நம்ம எந்த மாதிரியான துணி ஐரன் பண்றோமோ, அந்த துணிக்கு ஏத்தா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதோட சைஸ் வந்து ரொம்ப ஹேண்டியா, காம்பேக்ட்டா இருக்குங்க. ஒன்ஸ் இத அயர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, இது உள்ள இருக்கிற தண்ணிய எடுத்துட்டு தான் நீங்க அயர்ன் பாக்ஸே வைக்கணும். சரி, இப்ப எப்படி அயர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம அயர்ன் பாக்ஸுக்கு தேவையான தண்ணி ஊத்திடலாம். நான் அயர்ன் பண்றது கொஞ்சம் சில்க் துணி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டீம ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் லோ ஹீட் வைக்கும்போது நம்ம ஸ்டீம் ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டீம் வர்ற இடத்துல வந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் அதிகமா காட்டன்ல வைக்கும்போது நம்ம ஸ்டீமர் ஆன் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகாது. நான் வந்து இப்ப தண்ணி ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். அதிகமா சுருக்கம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம அயர்ன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அயர்ன் பாக்ஸும் பிலிப்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. பிரைஸும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. ஆனா, எனக்கு 2 வருஷம் கூட வரல. அதனால கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருக்கிற இந்த பிலிப்ஸ் பிராண்டோட அயர்ன் பாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். சின்னதா காம்பாக்ட்டா இருந்தா கூட எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரா அயர்ன் பண்ணுதுங்க. எந்த ட்ரெஸ்ஸுமே முதல்ல நம்ம அயர்ன் பண்றதுக்கு முன்னாடி டைரக்ட்டா அப்படியே துணி மேல அயர்ன் பண்ணாம, ஒரு காட்டன் துணி மேல அயர்ன் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ட்ரெஸ் மேல அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணி முடிச்ச பிறகு பிளக் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம இதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் நம்ம அயர்ன் பாக்ஸ் வைக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த அயர்ன் பாக்ஸ நம்ம கால்சி கிளீன் பண்ணணும். ஏன்னா, ஸ்டீம் வர்ற இடத்துல இந்த ஹோல்ஸ்ல எல்லாமே நெறைய வந்து சால்ட் கட்டியிருக்கும். அதனால தான் இந்த கிளீனிங். தண்ணி வந்து அயர்ன் பாக்ஸ்லயே நமக்கு மார்க் குடுத்திருப்பாங்க. மேக்ஸ் அப்படின்னு. அந்த லெவல் வரைக்கும் நம்ம தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்தி முடிச்ச பிறகு நம்ம வந்து இப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண பிறகு அயர்ன் பாக்ஸ்ல லைட் எரியும். இந்த லைட் ஆஃப் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப கீழ இருக்கிற வீல்ல வந்து நம்ம மேக்ஸிமம் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்சும் ஆஃப் பண்ணி பிளக்கும் எடுத்துடலாம். ஸ்டீம் வர இந்த நாப வந்து கால்சி கிளீன் அப்படின்னு போட்டிருக்கிற அந்த இடத்துல தள்ளிட்டு அப்படியே டைட்டா புடிச்சுக்கணும். இப்படி டைட்டா புடிக்கும்போது கீழ இருக்கிற ஹோல்ஸ்ல எல்லாமே ஸ்டீம் வரும். கீழ ஸ்டீம் வர இடத்துல நான் ஒரு மக்கும் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ஹோல்ஸ் வழியா ஏதாவது சால்ட் பிளாக் ஆயிருந்தா கூட அட்லீஸ்ட் கிளீன் இந்த ஆயிடும். மாதிரி கிளீனிங் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் பண்ணணும். கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு அயர்ன் பாக்ஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வைக்கணும். அப்பதான் இதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். தேங்க் யூ.